அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜோசப். நான் சென்னை மாவட்டம் ஷெனா நகர் பகுதியிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த அஜாக்கிரதையின் நிமித்தம் வாழ்நாள் முழுவதும் அசௌகரியமாக வாழக்கூடிய சூழ்நிலையில் உள்ளேன் என்பதை உங்களுடன் தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு பதிவுக்காக இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய வலது பாதத்தில் ஒரு சிறிய பாட்டில் பீஸ் குத்தி சீழ்வடிந்தது. நானும் டிடி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொண்டேன். பக்கத்தில் உள்ள ஒரு கிளினிக்கு சென்று மருத்துவரை கண்டேன். சுமார் 3 வாரமாக அவரிடம் சிகிச்சை பெற்றுக்கொண்டேன். அதுவே நான் செய்த பெரிய தவறு. அன்பு மக்களே, நீங்களும் அதுபோன்ற தவறை செய்யாதீர்கள். அதற்குரிய மருத்துவரை அவரிடம் அணுகுங்கள். உதாரணமாக கண், காது, மூக்கு என்று நாம் செல்லும்போது அந்த ஸ்பெஷலிஸ்டிடம் நாம் செல்வது மிகவும் சிறந்தது. மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்குவதற்கு இணையானது நான் செய்த காரியம். அதனால்தான் எனக்கு நேர்ந்த இந்த துன்பம். 3 வாரங்கள் கழித்து அவருடன் சில வார்த்தைகள் கலந்துரையாடும் போது எனக்கு தனியார் மருத்துவமனையில் எழுதி அங்கு அனுப்ப நினைத்தார். நானோ சுதாரித்துக் கொண்டு சென்னை கீழ்ப்பாக்கம் கேஎம்சி மருத்துவமனையில் அட்மிட் ஆனேன். அன்றைய தினமே எனக்கு சிகிச்சை அளித்து எனக்கு 3 விரல்கள் அகற்றப்பட்டது. பிறகு 4வது விரலும் அகற்றப்பட்டது. பிறகு மருத்துவர்கள் முக்கால் கால் எடுக்கலாமா இல்லை முழங்கால் கால் எடுக்கலாமா என்று இன்று வரை கலந்து பேசிக் கொண்டு உள்ளனர். இது தவிர மேலும் நான் மருத்துவமனையில் இருக்கும்போது பல போதகர்கள் ஜபம் பண்ணும் வண்ணமாக இருந்தனர். என்னுடைய செவிலியர் என்னிடம் வந்து, ஜோசப், உங்களுக்கு வலி அதிகமாக இருந்தால் ஜபம் செய்து கொள்ளுங்கள், வலி குறையும் என்று கூறினார்கள். அதற்கு நான் அவர்களிடம் கலந்து பேசியது, அம்மா, எனக்கு 4 விரல்கள் மட்டுமல்ல, முழங்கால் மட்டுமல்ல, முழுக்கால் எடுத்தாலும் கடுகளவும் கவலை இல்லை. காரணம், இது கடுகளவு வலியே. ராஜபக்சே, ஹிட்லர் போன்ற கொடும்பாவிகள் எத்தனையோ பேருக்கு தீங்கிழைத்துள்ளனர். அவர்களுக்கு இனிமேல் இதுபோன்று அசம்பாவிதங்கள் நடவாமல் இருந்தால் அதுவே கடவுளுக்கு நன்றி. ஒரு குண்டு போடப்படுகிறது. உலகப் போர்களில் 1000 குடும்பங்கள், சுமார் 1000 குடும்பங்கள் அழிக்கப்படுகின்றது. அது கடலளவு வலி, இது கடுகளவு வலிதான் எனக்கு. பிறந்த குழந்தை முதல் பாடையில் போகும் பாட்டி வரை கற்பழிக்கப்படுகின்றார்கள். அது கடலளவு வலி. எனக்கு நடந்ததோ கடுகளவு வலிதான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவத்துக்காக, நாம் செய்த பாவத்துக்காக மரித்து, இரத்த காயப்பட்டு, ரணகாயப்பட்டு மரித்து அடக்கப்பட்டார். நமக்கு ஏற்பட்ட வலிகளை நம்மால் தாங்குவது அவ்வளவு பெரிய காரியம் அல்லவா? அல்லவே என்பதை நான் உணர்ந்து வாழ்கிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்பதால் கடுகளவும் பயனில்லை. ஆண்டவருடைய திருவுளத்தின்படி செயல்படுபவரே விண்ணுலகம் செல்வர் என்பதை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நமக்கு தலைவலியோ அல்லது வாந்தியோ பேதியோ நின்றுவிட்டால் மிராக்கல் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். இப்பேற்பட்ட அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கிறது. அவர்களை பற்றி நாம் மனிதர்களாக, மனிதாபிமானம் உள்ளவர்களாக கடுகளவாவது சிந்திக்க வேண்டும் அல்லவா? இவ்வளவு ஏன் நாம் உச்சரிக்கும் ஒரு பொய்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட காயம் ரணப்படுமா, குணப்படுமா? நாம் சொல்லும் ஒரு உண்மை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயம் ரணப்படுமா, குணப்படுமா? அவரவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதுவே என்னுடைய கருத்து. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம்.